ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சும்மா வேற லெவல்ல வந்து ஓமப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி மிக்சர் செஞ்சு பாருங்க, சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கிறேங்க. ஒரு 1/2 கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துடலாம். இந்த மாதிரி காம்பினேஷனில் செஞ்சு பாருங்க, சும்மா மிக்சர் வந்து அல்டிமேட்டாக வருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க 1 ஸ்பூனு. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாங்க. நம்ம வந்து மஞ்சத்தூளும் வந்து சேர்த்ததால மஞ்சத்தூளே வந்து நல்ல கலர் கொடுக்குங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கலரிங் எதுவும் கொடுக்க தேவையில்ல. நெக்ஸ்ட்டு வந்து ஓமம் வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்து அதை வந்து ஹாட் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க தனியாக. அதையும் இதோடு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து பட்டர் வந்து சேர்த்துடலாங்க. பட்டர் சேர்க்கும்போது வந்து ரொம்ப ஒட்டாது. அது டேஸ்ட் வந்து நல்லாவே வந்து வேறு லெவலில் கொண்டு வந்து கொடுக்குங்க. ஸோ அதனால் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுறலாம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு கையில் பிடிச்சா இந்த மாதிரி பிடிக்கணுங்க. இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வர ரேஷியோ கரெக்டானதாக இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு வந்து பிசைஞ்சு விடலாம். நல்லா இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணுங்க. கையில் வந்து எடுத்தால் இந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டணும். இந்த ரேஷியோ வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணுங்க. நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல. ஒன்லி வந்து நம்ம டர்மரிக் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை மூடி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் வந்து நல்லா காயிட்டுங்க. ஸ்மோக் வர ஸ்டேஜ் வரைக்கும் காயக்கூடாதுங்க. ஆயில் நல்லா வந்து காய்ஞ்சா போதும். ஸோ அது ஸ்மோக்கிங் வர அளவுக்கு வந்து காயாமல் இருக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி பதத்தில் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து அச்சில் வந்து மாவை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மாதிரி வந்து புழிஞ்சு விட்டுட்டு அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான ஓமப்பொடி வந்து கிடச்சிடும். இந்த மாதிரி வந்து ரேஷியோவில் வந்து ஓமப்பொடி செஞ்சு பாருங்கள். சும்மா வேறு லெவலில் வருங்க. ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுட்டு அதோட மேலே வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே இருக்கும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நம்ம திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லைங்க. நல்லா வந்து இந்த மாதிரி வெந்த உடனே டக்குன்னு வந்து ரொம்ப தீயிற மாதிரி பதத்துக்கு இல்லாமல் இந்த மாதிரி கலர் இருக்கும்போதே வந்து நம்ம எடுத்துடணுங்க. அவ்வளோதாங்க.